கர்த்தர் நமக்கு இந்த தியான வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, நாம் கடந்த நாட்களிலே ஒரு சபையினுடைய ஒரு கூட்டத்திற்காக நான் போயிருந்தேன். அப்போ என்ன சொன்னார், அந்த பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் கொஞ்சம் அந்த கிச்சன் பக்கத்தில் போய் கொஞ்சம் இருங்க, அவங்க கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் கவனிங்களேன் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல போய் நான் நின்றுட்டு இருக்கும் பொழுது அவங்க அன்றைக்கி பிரியாணி செய்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது அங்கே அதை செய்து கொண்டிருந்த ஒரு சகோதரர், அவங்களோட சர்ச்சு பிலீவர், அவர் என்ன பண்ணார், ஊற்றுனார், எண்ணெயை ஊற்றுனார், வெங்காயத்தை போட்டார், எல்லாத்தையும் என்னென்ன போடுறோமோ எல்லாத்தையும் என்ன பண்ணாருங்க, அவர் பாட்டு போட்டுக்கிட்டே இருந்தார். அப்போ போட்டேன், என்னங்க எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக போடுறீங்க, அதுக்கு வேகெல்லாம் வைக்க வேணாமா அப்படின்னு கேட்டால், இல்லை எல்லாம் ஒன்றா வெந்துடும். புரியுதுங்களா? எல்லாம் ஆமாம் ஒன்றா வெந்துடும் அப்படின்னு போட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டார். அதுக்கு பேர் வேறு மாதிரி தான் ஆகும் இல்லைங்களா, அது டேஸ்ட் இருக்கா இல்லையாங்கிற பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் செஞ்சிட்டார், அதுக்கு ஒரு பேர் பிரியாணி. புரியுதுங்களா? அப்போ அதுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்கா இல்லையாங்க, எதை முன்னாடி போடணும், ஆமாம் எதை பின்னாடி போடணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட் இருக்குது. இப்போ எதையுமே அவர் எதுவும் செய்யாமல் என்ன பண்ணிட்டார், ஏதோ செய்யணும் அப்படிங்கிற ஒரு கடமைக்கு அவர் செய்திருக்கிறார். ஆனால் அதுக்கு பேர் அது வேணால் வச்சிருக்கலாம், ஆனால் அதனுடைய சுவை அதுக்கு என்ன செய்யாதுங்க, ஒரு நாளும் இருக்குமாங்க, இருக்காது. அதுபோல் ஒரு சில காரியங்களை நம்ம எப்போதும் என்ன பண்ணணும்னா, ஒரு ஒழுங்கும் கிரகமான ஒரு காரியங்களாக நம்ம இடத்துல நடக்கணும். ஆண்டவர் அதை என்ன செய்கிறாருங்க, தன்னுடைய திட்டத்தை எப்பொழுதுமே அப்படி தான் வச்சுருக்கிறார். எப்பொழுதுமே ப்ராப்பராக ஒழுங்கும் கிரகமாக தான் செஞ்சிருக்கார். ஒரு ஒழுங்கில் உள்ள காரியங்களைத்தான் காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனாலவே நமக்கு என்ன பண்ணுங்க, ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற ஆயத்த காரியங்களை நம்ம என்ன பண்ணுங்க, கவனமாக இருக்கணும். ஏனென்று சொன்னால் செயல்படும் பொழுது ஈஸியாக இருக்கலாம், ஆனால் அதற்கு முன்பதாக ஒரு ப்ரிப்பரேஷன் என்பது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு காரை எடுக்கணும்னு சொன்னால் அதை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி பிரேக் இருக்குதா, ஆயில் இருக்குதா, ஏர் டயரில் இருக்குதா, எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம என்ன செய்வாங்க, கார் இருக்குன்னு ஏறி உட்காந்து போனால் என்ன பண்ணுங்க, பாதியில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆகவே ஒரு ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு காரியங்கள் இருக்கணும். ஆகவே ஆண்டவர் எந்த ஒரு காரியத்திலும் ப்ரிப்பரேஷன் வச்சிருக்கிறார். இயேசுநாதரை உலகத்துக்கு வரணும்னு தேவனுடைய திட்டம்தான். எல்லா ஜனங்களும் ரட்சிப்படையும் தேவனை அறிகிற அறிவடையும் தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே தேவ சித்தம் என்று இருக்கிறது. அதுக்காண்டி மோசே காலத்தில் கொண்டு என்ன செய்யல, இயேசுநாதரை கொண்டு வரல, அல்லது நோவா காலத்தில் இயேசுநாதரை கொண்டு வரல. அப்போ எப்போ கொண்டு வந்தார்னு சொன்னால், ஆண்டவர் அதற்கான ஒரு நியமித்திருக்கிற ஏற்ற காலத்திலே ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாருங்க, ஆண்டவரை இந்த உலகத்திலே கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே அந்த ஏற்ற காலங்கள் அல்லது இந்த ப்ரிப்பரேஷன் இது எல்லாமே அதிமுக்கியமான காரியமாக இருக்கிறது. நாம் ஒரு எல்லாத்திற்கும் ஒரு ஆயத்தம் இருக்கு. இன்றைக்கி சர்ச்சுக்கு வர்றோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம காலம்பரை உட்காந்து என்ன பண்ணியிருக்கணுங்க, ஆண்டவரே நான் ஆராதனைக்கு போகிறேன், நீ செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்த போகிறேன், ஆண்டவர் எனக்கு என்ன செய்யுங்க, நல்ல வார்த்தையில் எனக்கு தாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு வரும் பொழுது ஏதோ ஒரு வார்த்தை, பிரசங்கம் முழுவதும் நமக்கானதல்ல, பிரசங்கம் முழுவதும் நமக்கு என்னது இருக்குதுங்க, நிரப்ப வேண்டியது அவசியம் இல்லை. ஏதோ ஒரு வார்த்தை நம்மளை என்ன செய்யுங்க, அது நடத்தக்கூடியதாக இருக்கும். அந்த ஒரு வார்த்தைக்கு தாங்க நம்ம என்ன செய்கிறாங்க, காத்திருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதுதான். ஆகவே ப்ரிப்பரேஷன் என்று சொல்லக்கூடிய ஆயத்த காரியங்கள் நமக்கு அவசியமாக இருக்கிறது. அந்த ஆயத்த காரியத்திற்கு பின்பதாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலே ஒரு காரியத்தை நம் வேதத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். ஒரு எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே ஒரு தீர்க்கதரிசியை என்ன செய்கிறார், ஆண்டவர் கடக்க பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் கொண்டு போய் நடக்க வைக்கும் பொழுது, இது பார்த்தியா எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்க இருக்குது, இது எதை குறிக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் மக்களை குறித்ததான ஒரு அடையாளமாக என்ன செய்கிறாங்க, எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கை காட்டுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், இஸ்ரவேல் ஜனங்கள் வறண்டு போயிட்டாங்கங்க, உயிரோட்டம் இல்லை, அவரிடத்தில் எல்லாமே என்ன பண்ணுங்க, செத்து போன நிலையிலே, அது சீர்கெட்ட நிலையில இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கை என்ன செய்கிறாருங்க, தீர்க்கதரிசியின் மூலமாக அங்கே காண்பிக்கிறதை பார்க்கிறோம். நாம் வாழுகிறதான தேசம் அல்லது இந்தியா முழுவதும் வேண்டாங்க, நம்ம வாழ்கிறதான இந்த பகுதியில் இப்படி மரித்து போன காரியங்கள் இருக்கிறதா, இருக்குது. வறண்டு போன காரியங்கள் இருக்குதா, இருக்குது. உலர்ந்து போன எலும்புகள் இருக்கிறதா, இருக்கிறது. கெட்டுப்போன காரியங்கள் இருக்கிறது. பாவங்கள் இருக்கிறதா, இருக்கிறது. இப்படி எல்லாம் நிறைந்த ஒரு இடத்துல தான்
அந்த தீர்க்கதரிசி போல நம்மையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காருங்க, கடக்க பண்ணி கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அந்த தீர்க்கதரிசிக்கு வந்த அனுபவம் நமக்கு வருமானால் எலும்புகள் உயரடையும். ஆமென். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ஒரு குறிப்பிட்ட மனிதரை ஆண்டவர் எழுப்பியிருக்கிறதை பார்க்கிறோம். தீர்க்கதரிசியினுடைய காலங்களில் எங்கோ ஒரு இடத்துல யாருன்னு தெரியாது, யாரோ ஒரு மனிதனை எழுப்பி ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாருங்க, நியாயாதிபதிகளாக உருவாக்கி இருக்கிறார், ராஜாக்களாக வைத்திருக்கிறார், தீர்க்கதரிசிகளாக வைத்திருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலங்களிலே எல்லோரையும் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. இதில் யாரும் நம்ம என்ன செய்யலாங்க, நான் எனக்கு இல்லைங்க என்ன பயன்படுத்தலாம், ஒருத்தர் அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாரையும் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார் ஏதோ ஒரு வகையில். ஆமென். ஆனால் அந்த அழைப்பை நாம் புரிந்து கொண்டிருப்போமானால், அந்த காரியம் நம்மை புரிந்து கொள்கிற அனுபவம் நமக்குள்ளே வருமானால், என்னை எதற்காக அழைத்தார் என்பதை நான் அறிந்திருந்தேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென், ஆமென். ஆமாம், அந்த தீர்க்கதரிசி போல இன்றைக்கும் நாம் மாறுவோமானால் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வாசிக்கலாம். எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 37வது அதிகாரம் 1 to 10 வசனங்கள் வரை யாராவது வாசிங்களேன். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் என்னை நிறுத்தி சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கடந்தது. அவர் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் எலும்புகளை நோக்கி, ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து மாமிசத்தை உண்டாக்கி ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நாங்கள் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே தீர்க்க தரிசனம் உரைத்தேன். தான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்புகளோடு சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் உண்டாயிற்று, மூடப்பட்டது. ஆனாலும் ஆவி இல்லாது இருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே, தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே வந்து கொலையுண்ட இவர்களை உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்றார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். எலும்புகள் வறண்டதுமான இருந்த எலும்புகளை ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியாக ஒரு மனிதன் சொல்லும் பொழுது எலும்புகள் உயிரடைந்தது. ஆமென். அப்போ அதுதான் நம்முடைய விசுவாசமான காரியங்கள். அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும் தான் நம்ம வேலை. அவர் சொல்லுகிற காரியங்கள் நிறைவேறணும். மோசே இடத்துல ஆண்டவர் சொல்றார், தான் கற்பவித்ததன்படியாக ஆண்டவர் அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை நிறைவேற்றும் பொழுது தேவ மகிமை, தேவ பிரசன்னம் அந்த கூடாரத்தை மூடிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தேவ வசனத்தின்படியாக நாம் ஆண்டவருக்கான காரியத்தை செய்வோமானால் அதில் அற்புதங்களை ஆண்டவர் விளங்க பண்ணுகிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எசேக்கியேல் இதுக்காக ஏதாவது பெரிய காரியங்களை செஞ்சானா? என்னதான் பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணல. ஆண்டவர் சொன்னாரு, அதை சொன்ன அவ்வளவுதான் வந்தது.
ஆனால் அவர் சொன்னதை சொல்லுவதற்கு இவனுக்குள்ளே சில மாற்றங்கள் அடைந்தது. அதை தான் நம்ம பேச போகிறோம். ஆமென். சொன்னதை தான் சொன்னார். கடவுள் என்ன சொன்னாரோ அதை தான் சொன்னா. ஆனால் சொல்வதற்கு முன்பதாக இவனுக்குள்ளாக இருந்த மாற்றங்கள் நமக்கும் இருக்குமானால், ஆண்டவர் சொல்றார், இந்த மலையை பார்த்து பெயர்ந்துண்டு சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்றால் தள்ளுண்டு போவோம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். அப்ப நம்முடைய வாழ்க்கையில சில அற்புதங்களை காண வேண்டுமானால் தேவனுடைய ஆலோசனை மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஆமென். அந்த தேவ ஆலோசனையை தான் இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம பார்க்க போகிறோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆண்டவரே, எசேக்கியேல் மூலமாக உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணி சேனையா எழுப்பியது போல ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே எங்களுக்கு முன்பதாக இருக்க வறண்டதுமான ஆண்டவரே அழிந்து போகிற ஆத்துமாக்களை எழும்பி ஆண்டவரை நிற்க ஆண்டவரை எங்களுக்கு பலன் தரும்படியாய் கூட ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எசேக்கியேலை பயன்படுத்தின தேவன் ஆண்டவரை எங்களையும் பயன்படுத்தும்படியாய் எங்களை இந்த வேளையில் விட்டு கொடுக்கிறோம். ஆண்டவரே எசேக்கியேலுக்கு இருக்கிற அந்த அனுபவத்தை ஆண்டவரை எங்களுக்கும் தரும்படியாய் கூட ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இந்த எசேக்கியேலுக்கு என்ன நடந்தது? அப்போ இந்த எசேக்கியேலுக்கு ஆண்டவர் என்ன காரியங்களை சொன்னார்னா சொன்னதை செஞ்சுட்டானா அப்படின்னா அவனுக்குள்ளே ஒரு மாற்றங்களை ஆண்டவர் முதலாவதாக கொண்டு வருகிறார். இதை தான் நம்ம என்ன பண்ணோம், எசேக்கியேல் சொன்னார் எலும்பெல்லாம் நின்றுடுச்சுங்கிறோம். ஆனால் அந்த இடத்துல என்ன ப்ரிப்பரேஷன், என்ன ஆயத்த காரியங்கள் எசேக்கியேல் இடத்துல நடந்தது வாசிக்கலாம். எசேக்கியேல் எழுதின புத்தகம் 37வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மனிதனை ஒரு அற்புதத்திற்குள்ளாக கொண்டு போவதற்கு முன்பதாக தன்னோடு கூட இணைந்து கொள்ளத்தக்கதாக அவனை ஆவிக்குள்ளாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நமக்கு ஆவி அவசியமாகிறது. ஆமென். அதனால தான் முதல்ல அவனை எசேக்கியேலுக்கு என்ன சொன்னாருங்க, ஆவிக்குள்ளாக்கினார். அப்படின்னா என்னங்க, கர்த்தர் சொல்றாரு, நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அப்ப ஆண்டவருக்கு கிட்டக்க போகணும்னா நான் பரிசுத்தமாய் மாறி இருக்க வேண்டும். ஆகவே அதுபோல இந்த எசேக்கியேல் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டுமானால், தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டுமானால், அவரை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அவனுக்கு ஆவி அவசியமாக இருக்கிறது. ஆமென். அப்ப நமக்குள்ள என்ன தேவையா இருக்குதுங்க, ஆவி தேவையா இருக்கிறது. அந்த ஆவி இல்லை என்று சொன்னால் ஆண்டவரை புரிந்து கொள்வது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதும் நமக்கு கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ தேவன் பயன்படுத்த விரும்புகிறதாண்டா நமக்குள்ள என்ன பண்ணுங்க, ஒரு ரெஃபர்மேஷன் உண்டாகணும், ஒரு மாற்றம் உண்டாகணும். அந்த மாற்றத்துக்காக என்ன செய்கிறார், யோவான் எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் 12லிருந்து 13 வசனங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆவியானவர் நமக்கு எப்படியாக பயன்படுகிறார் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, அதை இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, எப்ப இன்னும் நிறைய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லணும், அப்ப என்ன செய்ய மாட்டீங்க, நீ தாங்க மாட்ட. அப்ப பரிசுத்த ஆவி இல்லாத பொழுது நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ரகசியங்களை கற்றுக்கொள்வது கடினமான காரியம். ஆமா, நான் சொல்றது புரியுதுங்களா? ஏன் தாங்க முடியாது. இதெல்லாம் நடக்குமாங்க? நம்மளை கொண்டு போய் எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்கில் கொண்டு போய் நிற்க வச்சு இது உயிரடையுமான, இதெல்லாம் உயிரடையுமா? இதை மட்டும் இல்லை, நம்ம இன்னைக்கு நிறைய காரியங்களை பார்த்துருக்கோம். அவன்லாம் ஒரு நாளும் திருந்த மாட்டான்னு முடிவை நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். அவங்களுக்கு சொன்னாலும் பிரயோஜனம் இல்லைங்கிற முடிவை நாம் எடுத்து வச்சிருக்கிறோம். அவன் திருந்த மாட்டாங்கிற முடிவை நாம் எடுத்து வச்சிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். அப்ப அவர் சொல்லாம நாமளே முடிவெடுத்து கொண்டு இருக்கிறோம். அப்ப இந்த காரியத்தை நான் புரிஞ்சுக்கணும்னா எனக்கு என்ன தேவையா இருக்குதுங்க, ஆவி தேவையா இருக்கிறது. அப்ப ஆவியுடைய தேவனுடைய பரிசுத்த ஆவி இல்லை என்று சொன்னால் நாம் தேவனுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்வதே கடினம்.
அதை புரிஞ்சுக்கிட்டா இதெல்லாம் நம்மளால நடக்க முடியாதுங்கிற முடிவுக்கே நம்ம என்ன செஞ்சிருவாங்க, வந்துருவோம். தாங்க மாட்டோங்கிறாரு. அப்ப என்னதான் முடிவு? வாசிக்கலாம். சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அப்ப பரிசுத்த ஆவி தான் நமக்குள்ளே வரும் பொழுதுதான் எல்லா வசனங்களின்படியாக, ஆண்டவருடைய எல்லா சித்தத்தின்படியாக நாம் நடக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவி நமக்கு தேவையாக இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவி இல்லை என்று சொன்னால் ஒரு நாளும் கிறிஸ்தவனாக வாழலாம், கிறிஸ்துவுக்குள் வாழ முடியாது. இதை தான் இந்த வேதம் சொல்லிட்டே இருக்கு. ஆமென், ஆமென். அப்போ ஆவி எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நமக்கு என்ன செய்யறாருங்க, அறிக்கை எடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். லூக்கா எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 18 to 19 வசனங்களை வாசிக்கலாம். இயேசுநாதருக்குள்ளாக வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ண. இப்ப யாரை பாருங்க, இயேசுநாதர் என்ன சொல்றாருங்க, என்ன சொல்றாருங்க இயேசுநாதர்? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். அப்போ இயேசுநாதரே என் மேல் ஆவி இருக்கிறார் என்பதை சாட்சியா சொல்றாருங்க. அவர் என்னை அனுப்பினார் என்று சொல்கிறார். அப்போ ஆண்டவருக்கே அந்த பரிசுத்த ஆவியை இந்த உலகத்தில் கொண்டு வர வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கும் பொழுது நமக்கு அது அத்தியாவசிய தேவையா இருக்கிறது. ஆமே, அதை பத்தி நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, கவலைப்படாததுனால தான் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிற அனுபவம், ஆண்டவருக்குள்ளாக இருக்கிற ஆவிக்குரிய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஆண்டவருக்குள்ள கிறிஸ்தவன்னு சொல்லலாம், ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன்னா இல்லை. ஏன்? எனக்குள்ளே ஆவி இல்லை. அப்ப என்ன சொல்றாரு? வசனத்தை வாசிக்கலாமே தொடர்ந்து. அபிஷேகம் பண்ணினார், குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கவும், பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், விடுதலையாக்கவும், பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். ஆண்டவர் பிதாவானவர் அனுப்பும் பொழுது அபிஷேகம் பண்ணி இயேசுவை அனுப்பித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவே அபிஷேகம் பண்ணி அனுப்பும் பொழுது நீங்களும் நானும் அபிஷேகம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வது எவ்வளவு கஷ்டமான காரியம் என்பதை நாம் உணர்ந்து வேண்டும். அல்லேலூயா, ஆமென். புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப நம்ம அபிஷேகத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது இயேசுவுக்கே அந்த அபிஷேகம் கொடுத்தவர் அனுப்பிச்சிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப நமக்குள்ள என்ன இருக்கணுங்க அப்படின்னா, ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கும்? வாசிக்கலாம். ரோமர் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது வேதம் தெளிவான ஒரு வார்த்தையை சொல்லுகிறது. தேவனுடைய ஆவி, அப்ப என்ன சொல்றாங்க, உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் நீங்கள் மாமிசத்திற்கு உட்பட்டவராயிரம். அப்ப என்ன சொல்றாங்க, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நீங்க எதுக்குள்ளாக இருக்க மாட்டீங்களா, மாமிசத்திற்குள்ளாக இருக்க மாட்டீங்களா. அப்படின்னு என்னங்க அர்த்தம்? கொஞ்சம் அப்படியே கலாத்தியர் 5:19-21 வாசிச்சு பார்க்கலாமா? கலாத்தியர் 5வது அதிகாரம் 19 to 21 வசனங்கள் வரை. மாமிசத்தின் கிரியைகள் வெளிரங்கமாய் இருக்கிறது, அவை ஆவன. என்ன ஒண்ணு வேணா வாசிங்கம்மா. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலவைகளே. அப்ப என்ன சொல்றாங்க, நீங்க ஆவிக்குரியவங்களா இருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்கள்ட்ட என்ன செய்யாதுங்க. அப்ப எனக்குள்ள நாம் என்ன இல்லை இருக்கக்கூடாது, இந்த மாமிசத்தின் காரியங்கள்ட்ட இருக்குது அப்படின்னா எனக்குள்ள என்ன இல்லை, ஆவி இல்லை. ஆவி எனக்குள்ள இருந்தா இது என்ன செய்யாது, என்கிட்ட எனக்குள்ள இது வராது. வாசிங்க தொடர்ந்து. ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன்
அவருடையவன் அல்ல. அப்ப பரிசுத்த ஆவி ஒரு மனிதனுக்கு இல்லை என்று சொன்னால் அவன் கிறிஸ்தவனுடைய ஆவி இல்லாதவன், அவருடையவனாக. புரியுதுங்களா? பரிசுத்த ஆவி இல்லைன்னா அவருடையவராக அல்ல. புரியுதுங்களா? கிறிஸ்துவுடையவர்கள் நம்ம சொல்ல முடியாது, அவருடைய பிள்ளைகள் சொல்றதுக்கு அளவுக்கு நம்மளால என்ன செய்யுங்க, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாய் நம்ம இல்லாததற்கான காரணம் பரிசுத்த ஆவி இல்லாத ஒரு காரியம்தான். பரிசுத்த ஆவி எனக்குள்ளே இருக்குமானால் மாமிசத்தின் காரியங்கள் என்னிடத்தில் என்ன செய்யாதுங்க, இருக்காது. மாமிசத்தின் காரியங்கள் என்னிடத்தில் இருக்குமானால் நான் ஆவிக்குரியவனாக இருக்க முடியாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 15வது வசனம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றவரால என்ன செய்ய முடியாது, ஆராய்ந்து நிதானிக்கப்படான். அப்ப ஆவிக்குரியவன் என்ன பண்றானா, எல்லாத்தையும் நிதானிக்கிறானா. அப்ப எப்படி நிதானிப்பான்? ஆவிக்கேற்றபடி தான் நிதானிப்பான். புரியுதுங்களா? ஒரு ஆவிக்குரிய மனிதன் எதை யோசிப்பான்னு சொன்னா, ஆவிக்குரிய சிந்தையை குறித்து தான் என்ன செய்வாங்க, அவன் யோசிப்பான். அவனுடைய நிதானம் அதில் தான் இருக்கும். அவனை யாரும் அறிய முடியாது. ஏன்? இன்னைக்கு ஆவியானவர் எப்படி நடத்துறாருனே தெரியாது. இன்னைக்கு ஒரு மாதிரி நடத்துவார், நாளைக்கு ஒரு மாதிரி நடத்துவார். இன்னைக்கு ஒன்று சொல்லுவான், நாளைக்கு ஒன்று சொல்லுவான். புரியுதுங்களா? அப்போ ஆவியானவர் எப்படியெல்லாம் அவனை நடத்துறாரோ அப்படியெல்லாம் தன்னை ஒப்பு கொடுக்கிறவன் தான் பரிசுத்த ஆவிக்குரிய மனிதனாக இருக்கிறான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து பார்க்கிறான். எனக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்துச்சுன்னா நான் எந்த ஒரு காரியத்தை என்ன பண்ணுவாங்க, நிதானிக்கிறவனாக இருப்பேன். நிதானம் இல்லாமல் நான் செயல்படுறேன் தான் என்னுடைய என்ன இல்லைன்னு தாங்க, பரிசுத்த ஆவியானவர் இல்லை. தடால் எதையும் செஞ்சேன்னா எனக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு என்ன செய்யலைங்க, இல்லாத ஒரு நிலை காணப்படுகிறது. வாசிக்கலாம். யோவான் எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் 8வது வசனங்கள். யோவான் 16:8. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். அப்ப எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்திருப்பாரே ஆனால் என்னுடைய பாவ வழிகள் எனக்குள்ளே என்ன செய்யாதுங்க, ஏன் என்ன கண்டித்து உணர்த்திக்கிட்டே இருக்கிறார். என்ன சொல்றாருங்க, அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்கன்னா தெரியும். அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்து. அப்ப ஆண்டவர்கிட்ட விசுவாசம் இல்லைன்னா உன்ட்ட பாவம் இருக்குன்னு அர்த்தம். பாவத்தை குறித்தும் நீங்கள் என்னை காணாதபடினாலே நீதியை குறித்தும். அப்ப தேவன்கிட்ட போறதுனால எது நீதி என்பதை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்ட பிசாசானவன் நியாயம் தீர்க்கப்படுகிறபடினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் உணர்த்துகிறவராய் இருக்கிறார். அப்ப எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இடைபடுகிறார். நான் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலுக்கான நியாயத்தையும் நீதியையும் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவிங்கிறது ஒரு தேவன். அவர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறவர், என்னை பரிசுத்தமாய் வைத்து கொண்டிருக்கிறவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வருகிற வரையிலும் எப்படி ஒரு கோழி தன் குஞ்சுகளை பாதுகாப்பாய் வைத்திருக்கிறதோ அதே போல பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய சேட்டைக்குள்ளாக நம்மளை மறைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நம்ம தான் அடிக்கடி வெளியில போயிட்டு வந்தோம். ஆமென். பராந்து பிடிச்சிருது. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். அப்ப பரிசுத்த ஆவி என்கிட்ட வரும்போது நான் என்ன செய்யறேங்க, பலன் அடைகிறேன். அப்ப எனக்குள்ள என்ன வந்துருதுங்க, என்ன பலன்? அது ஆவிக்குரிய பலன் எனக்குள்ள வருகிறது. நான் ஆவிக்குரிய வைராக்கியம் எனக்குள்ளே வர ஆரம்பிக்கிறது. நான் ஆண்டவருக்கென்று நான் நிற்பேயாங்கிற ஒரு வைராக்கியம் வருது. அந்த வைராக்கியம் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைந்தும் சாட்சிகளாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் ஆவிக்குரிய மனிதனாய் இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில கடவுளை குறித்ததான வைராக்கியம், இயேசுவை குறித்ததான வைராக்கியம் என்னை அநேகருக்கு சாட்சியாய் கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இந்த சாட்சி நமக்கு தேவைங்க.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் எழுதின புஸ்தகம் 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியை, தேற்றரவாளனை, எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். திரும்பி ஒரு வாட்டி வாசிங்களேன். என் நாமத்தினாலே. இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னுடைய நாமத்தினாலே பிதாவானவர் அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவரை, தேற்றரவாளனை, எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், பிதா அனுப்ப போகிற ஒரு ஆவியானவர் உங்களுக்கு தேற்றரவனா உங்களுக்கு அனுப்ப போறேன். அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன செய்வாருங்க? உங்களை நினைப்பூட்ட போகிறார். ஆனா நமக்கு எதுங்க நினைப்பூட்டுது? இயேசுநாதர் சுகமூட்டினது, இயேசுநாதர் சுகப்படுத்துவது எனக்கு ஞாபகம் வருது. ஆண்டவரே, இந்த மனுஷனை சுகப்படுத்தினீங்களே இல்லைங்களா, குருடரை சப்பானியை நடக்க வச்சிங்களே, குருடரை பார்வையிட சொன்னீங்களே, இது எனக்கு ஞாபகம் வருது. ஆண்டவரை 5 அப்பத்தை கொண்டு 5000 பேரை போஷிச்சிங்களே, இது ஞாபகம் வருது. ஆனால் ஆவியானவரை தருகிறேன், அவர் உங்களை நடத்த போகிறாருங்கிற வசனம் எனக்குள்ள வர்றதுக்கு என்ன பண்ணுதுங்க? ரொம்ப சிரமப்படுது. பாக்கியெல்லாம் எனக்கு வந்துடுது. ஏன்? மாமிச பிரகாரமாய் நான் வேதத்தை பார்க்கிறபடினாலே அந்த காரியங்கள் மட்டுமே உள்ளே வருகிறதை உடைய ஆவிக்குரிய சிந்தை எனக்குள்ளே என்ன செய்தாங்க? வராம போறதுக்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர் இல்லாத ஒரு காரியம்தான். ஆமென். இப்போ பரிசுத்த ஆவிக்கு நம்ம என்ன பண்ணணுங்க? வாங்கித்தான் ஆகணும். கடையில் வாங்க முடியுமா? இல்லை. எங்கே தாங்க போய் வாங்குறது? நீ ஆண்டவர்கிட்ட உட்காந்து தேடணும், ஆண்டவர்கிட்ட உட்காந்து ஜெபம் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட உட்காந்து உபவாசம் பண்ணணும். ஆண்டவரை நீ அனுப்புகிற பரிசுத்த ஆவி எனக்கு தாங்க ஆண்டவரே. அவர் தருவாருங்க. அவர் தராமல் வேறு யாரும் என்ன செய்ய முடியாதுங்க. நமக்கு ஒன்றும் கிடைக்காது. அவர் இல்லைன்னா நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது கடினமான காரியம். ஏன்னா ரூட்டு தெரியாது. பிளானே அவர் கையில் தான் வச்சுருக்கிறார். எப்படி போகணும், என்ன பண்ணணுங்கிறத நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் அவர் என்ன பண்ணாங்க? இப்போ வசனம் அடித்தது மாதிரி என்ன செய்கிறாங்க? அவர் கண்டித்து உணர்த்துகிற காரியங்கள்லாம் நமக்கு தெரியாமல் போனால் என்ன பண்ணுறாங்க? ஒரு ரூட்டு மாதிரி போயிடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்கிறது, அது பிதாவினுடைய வாக்குத்தத்தம். ஆமென். அப்போ எல்லா வாக்குத்தத்தத்தையும் சொந்துக்கணும். ஏசாயாவில் இருக்கிற வாக்குத்தத்தத்தெல்லாம் இந்த ஜனவரி 1ஆம் தேதி இது எனக்கு தான், இது எனக்கு தான் சுதந்திரிக்கிறோமே. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம். அப்போ வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள எவ்வளவு வாஞ்சையாக நாம் இருக்க வேண்டும். அது பிதாவினுடைய வாக்குத்தத்தம். நான் உனக்கு தருகிறேன். யோவேல் மூலமாக இப்படிதானங்க யோவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாங்க? ஆமென். என்ன சொன்னாங்க? மனுஷன் ஊற்றுவேன், குமாரன் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்போ யோவேல் தீர்க்க தரிசனம் சொல்ல அந்த பிதாவினுடைய வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளணுங்க. எத்தனையோ வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிறோம். சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம், நல்ல சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம். வாக்குத்தத்தங்களாகிய அந்த பரிசுத்த ஆவியானவரையும் பெற்றுக்கொள்கிறது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அவங்க எப்படி அந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டார்கள்? முதல்ல நம்ம பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் யார் என்று சொன்னால் அவர் பிதாவினுடைய வாக்குத்தத்தம். 2வது இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு வாசிக்கலாம். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்த இல்ல வாக்குத்தத்தத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் என்ன செஞ்சாங்க? பேச தொடங்கினார்கள். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் கொடுக்க போகிறது, நீங்கள் எருசலேமிலும் சமாரியாவிலும் நீங்கள் சாட்சிகளாக இருக்க போகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது 10 நாட்கள் அவங்க என்ன செஞ்சாங்க? எருசலேமிலே தங்கி அவர்கள் மாடியில உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. பெந்தேகோஸ்தே நாள் வரும் பொழுது அங்கே அக்கினியாக தேவ பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே இறங்கினார். அவர் இறங்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியினுடைய அடையாளமாக அவர்கள் அந்நிய பாஷையை பேச தொடங்கினார்கள். ஆமென். அப்போ நமக்கு பரிசுத்த ஆவி இருக்குதாங்கிறதுக்கு என்ன வேண்டி இருக்குங்க? ஒரு அடையாளம் நமக்கு தேவையா இருக்கிறது. அந்த அடையாளம் என்னவா இருக்குதுங்க? அந்நிய பாஷையா இருக்கிறது. அது என்ன பாஷைங்க? அது நமக்கு தெரியாது.
அது தேவனோடு கூட பேசுகிற ரகசியம் இல்லைங்களா? அது என்னவா கூட இருக்கலாம். நான் பேசுறது நீங்க பேச முடியாது, நீங்க பேசுறது அவங்க பேச முடியாது, அது நீங்க சொல்றது எனக்கு விளங்காது, ஆனால் யாருக்கு மட்டும்தான் விளங்குங்க. ஆகவே நான் பேசுனா ஏதாவது பக்கத்தில் இருக்கவங்க ஏதாவது நினைப்பாங்களா, இதை பற்றி நமக்கு என்ன? 120 பேர் உட்காந்து ஜெபம் பண்ணாங்களாங்க. எப்படி இருந்திருக்குங்க? எப்படிங்க இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்தது என்று பைபிள் சொல்கிறது. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னிச்சா? எல்லா பேரும் தண்ணி அடிச்சுட்டு உழப்புறான் பாருன்ட்டாங்க. அப்படித்தானே? அப்படித்தானுங்களா? பைபிள் அப்படிதாங்க போட்டிருக்கு. இவன் மதுபானம் தண்ணி அடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க வாசிங்க. அந்த 2வது ஏரத்துலாம் இருக்கு. பேதுரு சொல்கிறான் பாருங்க, மற்றவர்களோ இவர்கள் மதுபானம் தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறாங்க போல இருக்குப்பா. பாரியாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி அடிச்சு ஏதோ உழப்பிட்டு இருக்காங்க. மற்றவருடைய பார்வையில் அப்படி தான் இருக்கும். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக தான் இருக்கும். எனக்கு தான் தேவை பலன். நான் அந்நிய பாஷை பேசும்போது மற்றவனுக்கு கேவலமாக இருக்கலாம், எனக்கு பலனுங்க. நான் தேவனோடு கூட ரகசியம் பேசுகிறேன், பிசாசு புரிந்து கொள்ள முடியாது. ஆமென். அப்போ அதில் தான் நம்ம வளரணும். அப்போ என்ன பண்ணாங்க? தேவனோடு கூட பேசுகிற காரியங்கள். அப்போ அவங்க மேலே ஒரு அபிஷேகம் வந்தோன்னே அவங்களை அறியாமல் பாஷைகளை பேச தொடங்கினார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 காரியங்கள் இருக்கிறது. இதில் நான் கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். 2 அன்னோன் டங்ஸ். இதில் இங்கிலீஷில் அன்னோன் டங்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்று, இவர்கள் பேசுவது அங்கே இருந்ததான 10 நாடுகளில் இருந்து வந்த ஜனங்களுக்கு புரிந்தது. தங்களுடைய ஜென்ம பாஷையிலே பேசினார்கள் என்று சொல்லப்பட்டது. நான் ஜப்பான் மொழி பேசினா அது அந்நிய பாஷை. ஆமாம், அது அன்னோன் டங்ஸ் தான். ஆனால் இதை ஒருத்தன் பேசுனான்னா, நான் ஜப்பான் மொழியில் நான் பேசணுன்னா அந்த ஜப்பான் மொழியை விளக்குவதற்கு ஒருத்தர் இங்கே என்ன இருக்கணுங்க? பாஷைகளை வியாக்கியானம் கொடுப்பதற்கு ஒருத்தர் என்ன செய்யணுங்க? இருக்கணும். ஆனால் இன்னொன்று டங்ஸ் இருக்கு. இந்த டங்ஸ் தேவனோடு கூட பேசுகிற ரகசியம். ஆமென். இது யாருக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை. இது நான் தேவனோட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு எனக்கு என்ன தேவையில்லைங்க? வியாக்கியானம்லாம் தேவையில்லை. என் உள்ளத்தினுடைய காரியங்கள்லாம் தேவ சமூகத்தில் ஊற்றி விட்டேன்ங்கிற என்ன பண்ணுறாங்க? அன்னாலை போல என்னுடைய எல்லா காரியங்களும் அந்த அந்நிய பாஷை மூலமாக நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன், புகழ்கிறேன், ஆராதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன், விண்ணப்பம் பண்ணுறேன். எல்லாமே அதுக்குள்ளே தாங்க இருக்குது. ஆமே. இந்த அனுபவம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பார்க்குறது. இப்படி அதெல்லாம் முடியுமா? அதுக்கு தான் அபிஷேகமே தேவை. இதை புரிஞ்சுக்கிறது தான் நமக்கு என்ன வேணுங்க? அபிஷேகம் தெரியல. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்யுதுங்க? தேவையாக இருக்கிறார். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 19வது அதிகாரம் 2 வாசிங்கள். நீங்கள் விசுவாசிகளான பொழுது பெற்றீர்களா என்று சொன்ன கேட்டான். அவர்கள் இப்ப திரும்ப வாசிங்க. அதை நீங்கள் விசுவாசிகளான பொழுது இப்ப கேட்குறாங்க அவங்க அப்போஸ்தலர் கேட்குறாங்க, எப்பா நீ விசுவாசியா மாறினே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கிட்டியாப்பா அப்படின்னா. அப்போ எது அவசியமாக இருக்கிறது? அப்போ அப்போஸ்தலருடைய உபதேசங்களை விசுவாசியானவனுக்குள்ள என்ன வரணும்னு எதிர்பார்க்குறாங்க? பரிசுத்த ஆவி தேவையா? அந்த பரிசுத்த ஆவியெல்லாம் நீ விசுவாசியே கிடையாது, அதை நீ விரும்பலை. வாசிங்கம்மா தொடர்ந்து. அதற்கு அவர்கள் அது என்னன்னே தெரியலையாப்பா எனக்கு, கேள்விப்படையே இல்லையே. அப்பொழுது அவன் அப்படியானால் இப்போ அடுத்த காரியம் ஒன்று கேட்டார். நீங்கள் என்ன நீ விசுவாசி என்ன ஞானஸ்நானம் பெற்ற? வாசிங்க. அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்று சொன்னார். அப்போ என்னங்க ஞானஸ்நானம்னா, நீ என்னடா ஞானஸ்நானம் வாங்கினியா பரிசுத்த ஆவியை தெரியலன்னு சொன்னீங்கன்னா, நாங்கள்லாம் யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை வாங்கிட்டோம். எல்லார்ட்டையும் கேட்டால் கிறிஸ்தவன்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஞானஸ்நானம் வாங்கிட்டோம். எப்படா வாங்கினேன்? நாங்கள் அதெல்லாம் சின்ன பிள்ளைய வாங்கிட்டேங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்படா சின்ன பிள்ளைய வாங்கினேன்? அதெல்லாம் எங்கள் அப்பா அம்மா கொடுத்துருங்க. இவனுக்கு தெரியவே தெரியல. அது உடன்படிக்கையா? அது என்ன? அது என்ன காரணமே தெரியல. ஏதோ ஒன்றை கொண்டு போய் செஞ்சு வச்சுட்டு வந்துட்டாங்க, முடிஞ்சு போச்சுன்னா இனிமேல் கிறிஸ்தவன்.
ஆனால் இப்போ சொல்கிறான், அது இல்லைடா, அது மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்நானம்டா. நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சினா எடுக்கக்கூடிய ஞானஸ்நானம் வேறு. அது மாமிச அழுக்கை நீக்குகிறதாயிராமல் தேவனோடு கூட செய்கிற நல் உடன்படிக்கையாக இருக்கிறது என்று சொல்லி பரிசுத்த ஆவியை குறித்து அங்கு சொல்லி கொண்டிருக்கிறத பார்க்குறோம். அல்லேலூயா. யார் ஆண்டவருக்குள்ளாக வந்து தேவனுக்குள்ளாக மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தார்களோ பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் வாசிங்க, அதை தொடர்ந்து நீங்க 2லேருந்து வாசிங்க. அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த பொழுது பரிசுத்த ஆவியர்கள் மேல் வந்தார்கள். அப்பொழுது அவர்கள் என்ன பண்ணாங்க? நீ மனம் திரும்புவதற்கான ஞானஸ்நானம் வாங்கிட்டப்பா, இப்ப விசுவாசிச்சு வாங்கியப்பா அப்படின்னு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக விசுவாசித்து ஞானஸ்நானம் வாங்கினாங்க. கையை வச்சான். இப்ப என்ன உண்டாச்சுங்க? அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப இங்கேயும் அடையாளம் என்னவா இருக்குங்க? இப்ப பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறதுக்கு எது அடையாளமா இருக்கிறது? அந்நிய பாஷை அடையாளமா இருக்கிறது. அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 44வது வசனம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டுக்கொண்டவர் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியினுடைய வரம் இப்ப பாருங்க, பேதுரு பேசிக்கிட்டே இருக்கிறான். வசனத்தை கேட்கும்போது என்ன உண்டாயிடுச்சுங்க? வசனத்தை கேட்ட யாவர் மேலும் எப்படி இறங்குச்சது? கையை வச்சா இறங்குது. வசனத்தை கேட்டா இறங்குனா எப்படி இறங்குது? எதையாவது விளங்குதா? நான் சொல்லுது புரிகிறதா? என்னம்மா? வாஞ்சை. அவங்க எதிர்பார்க்குறாங்க, எனக்கு இது வேணும் யா. அப்போ ஏதோ ஒரு எதிர்பார்ப்பேன். ஐயோ என் மேலே கையை வை, எனக்கு எதாவது கிடைக்கட்டும். ஒரு மனுஷன் போய் கேட்குறான்ல, சூப்பராக இருக்க, கையை வைக்கிறவங்களாம் பரிசுத்த ஆவியானவர் இறங்குனாரு, காசு தரப்பா, கொஞ்சம் கொடுக்குறியா? உன் காசு உன்னோட கூட நாசமாக போக கிடவுது. காசெல்லாம் வச்சுக்கிட்டு வரத்தை என்ன பண்ண முடியாது? நீ விலைக்கு வாங்க நினைக்கிறியா? காசை வச்சுட்டு ஒன்றும் வரத்தை வாங்க முடியாது. அப்போ என்ன சொல்கிறாருங்க அவர்? ஒரு விருப்பம், மன விருப்பத்தோடு அவன் எதிர்பார்த்து கையை வச்சோன்னா, ஐயோ கையை வைங்க, எனக்கு ஏதாவது ஆவியானவர் வரட்டும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, ஒரு வாஞ்சை இருந்தது. அதே போல் அவர்கள் வசனத்தை கேட்கும் பொழுது அந்த ஆவியானவர் எனக்கு வரமாட்டாரா, அந்த ஆவியானவர் எனக்கு கிடைக்க மாட்டாரா, அற்புதமான அந்த ஆவியான் நானும் பேசக்கூடாதா, நானும் ஆண்டவரோடு கூட இடைபட மாட்டேனா என்கிற அந்த உணர்வு எனக்குள்ளே வருமானால் ஆவியானவர் நிச்சயமாக நம்ம ஒருவர் மேல் என்ன செய்வாருங்க? இறங்குவார். என்கிட்ட வாஞ்சை இருந்தால் நிச்சயமாக வருவார். ஆமென். வாஞ்சை உள்ளவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ ஒரு மனிதனை ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறாரேயானால், ஒரு மனிதனை ஆண்டவர் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விருப்பமானால், அவர் முதலாவது செய்கிற காரியங்கள் அவனை ஆவிக்குள்ளாக்குகிற காரியங்கள் மாத்திரமே. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பயன்படுகிற பாத்திரமாக மாற வேண்டுமானால் ஆவி இல்லாதபடிக்கு நான் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. அப்போ நமக்கு முதல்ல தேவை ஆவியானவர் தேவையாக இருக்கிறார். இப்போ இந்த ஆவி வந்துட்டா மட்டும் போதுமானா அடுத்த ஒரு ப்ராசஸ்குள்ளே நடத்துகிறாரு. வாசிங்க, எசேக்கியேல் 37:3 வசனம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை. இப்போ என்ன பண்ணுறாரு? அந்த ஆவிக்குள்ளானோன்னு இப்போ ஆண்டவர் கூப்பிட்டு கேட்குறாரு, எப்போ அந்த எலும்புகள்லாம் உயிரடையுமாப்பா, பாரு எல்லாத்தையும் நடந்தியே, இதெல்லாம் உயிரடையுமாப்பான்ட்டு ஆண்டவர் என்ன செய்கிறாருங்க? கேட்குறாரு. இப்போ இவர் என்ன பதில் சொல்கிறாரு? இதில் என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? ஞானமாக பதில் சொன்னார். ரைட்டு. வேற தேவனால முடியும். என்னைக்கு நம்ம ஆவி நமக்குள்ளே வந்துருச்சோ தேவன் நம்மோடு கூட பேச ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா. அவன்ட்டு ஆவிக்குள்ள ஆன அடுத்த நிமிஷமே அவர் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க? இப்போ அந்த எலும்பெல்லாம் பார்த்தியா உயிரடையுமா அப்படின்னாரு. இவன் உடனே, ஆண்டவரை இது உமக்கு தான் தெரிய மாட்டார். இப்போ 2 பேருக்குள்ள என்ன வந்துருச்சுங்க? கான்டாக்ட் இருந்துச்சு, ஒரு தொடர்பு வர ஆரம்பிச்சிருச்சு.
அப்போ பரிசுத்தாவி எப்பொழுது நமக்குள்ள இருக்குதோ அப்பெல்லாம் நமக்குள்ள என்ன இருக்குதுங்க? தேவனோடு கூட தொடர்பு ஏற்படுத்த முடியும். இல்லைன்னா என்ன பண்ணாதுங்க? தொடர்பு எல்லைக்கு வெளியிலே இருக்கிறார். ஏன்? நம்ம தொடர்பு வேறையா இருக்குது, அவர் தொடர்பு வேறையா இருக்குது. அவர் என்ன பண்றாரு? எப்பா என்னப்பா உனக்கனே காணவே காணமோ, தொடர்பு இல்லாத நிலை. எங்கே போச்சு உன் ஆவி? என் ஆவியை நான் அவித்து போடாதீருங்கள்னு ஆண்டவர் சொன்னார். நான் பூட்டி வச்சிருக்கிறேன். ஆண்டவர் உன் தாளந்துகள் எங்கப்பா வச்சிருக்கிற? அவர் வைக்காத இடத்துல தேடுகிறவரும் விதைக்காத இடத்துல அறுக்கிறவருமா இருக்கிறபடினா நான் புதைச்சி வச்சிருக்கேன்னாரு. காசுக்காரன்ட்ட கொடுத்தா கூட நான் வாங்கியிருப்பேன். இந்த வேலையை ஏன் செஞ்சேன்னு சொல்லி அவன்கிட்ட இருக்கிறத பிடிங்க என்ன பண்ணாருங்க? அவன் எவன் 2 கொடுத்தானோ அவன் கொஞ்சமாக இருக்கிறது அதிகாரியான அவன் அநேகத்தில் அதிகாரி ஆக்கி இவனை பற்கடிப்பான இடத்துல கொண்டு போய் போடுகிறார். அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார். நமக்கு கொடுக்க விரும்புகிறாருங்க. அந்த கொடுக்குற காரியத்தை நீங்கள் மறுத்துறாதீங்க. கொடுக்குற காரியத்தை வீணாகவும் ஆக்கிறாதீங்க. பயன்படுத்த ஆரம்பிங்க. உங்களை ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு பெரிய வல்லமை உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் உங்களுக்குள்ளாக ஆவியானவரை கொடுக்க விரும்புகிறார். உங்களோடு கூட அவர் பேச விரும்புகிறதற்கு காரணம் உங்களுக்குள்ள ஒரு ரிவைவல், உங்களுக்குள்ளே ஒரு மாற்றங்கள், உங்களுக்குள்ளான ஒரு எழுப்புதல், உங்களுக்குள்ளான ஒரு அற்புதங்களை ஆண்டவர் செய்ய விரும்பி கொண்டு இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோங்க? இதெல்லாம் இருந்து என்னங்க பண்ண போகிறோன்னு இருக்காங்க. இதெல்லாம் இருந்தால் தான் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ வாசிக்கலாம். யோவான் எழுதின புத்தகம் 14வது அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. பிதாவானவர் அனுப்ப போகிற என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். எனக்கு வேத வசனத்தை ஞாபகம் ஊற்றுறவர் யாருங்க? ஆவியானவர் ஞாபகப்படுத்துறாரு. அப்ப என்னட்ட ஆவியானவர் இல்லைன்னா எனக்கு எப்படி இருக்கும்? ஞாபகமே இருக்காது. அப்ப ஞாபகம் இல்லைன்னு சொன்னா நான் வசனத்தின்படி நான் என்ன செய்ய மாட்டேங்க? நடக்க மாட்டேனே. அப்ப ஆவியானவர் எனக்கு தொடர்பு இருக்கணும். ஆண்டவரோடு கூட எனக்கு கூட ஒரு கான்டாக்ட் இருக்கணும். அப்ப அந்த கான்டாக்ட் இருக்கணும். அவர் உங்களுக்கு போதிக்கிறார், எனக்கு சொல்லணும். சங்கீதம் 91:5 கூட என்ன சொல்லப்பட்டிருங்க? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்தவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அடுத்து நீடித்த நாட்களாய் திருப்தியாக்கி எச்சிப்பை அவனுக்கு காண்பேன். ரைட். சோத்திரம் உண்டாவதா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அப்ப என்ன சொல்றாங்க? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்க சொல்றேன். அந்த லிசனிங், ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் திரும்ப எனக்கு பதில் கொடுக்கிறாருங்கிற சத்தத்தை கேட்கலன்னு சொன்னா நான் என்னத்தை சொல்ல முடியுங்க? என்னுடைய ஜெபங்களுக்கு ஏன் பதில் வரலன்னு சொன்னா ஆண்டவர் என்ன ரெஸ்பான்ஸ் பண்றதே நான் என்ன செய்யல, இன்னும் உணரல. நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அப்பனா என்ன இல்லை? என்கிட்ட ஒரு ஆவி இல்லை. எனக்குள்ளே ஆவி இருக்குமானால், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற தகுதி என்கிட்டக்குள்ளே இருக்குமானால், ஆண்டவர் என்ன தொடர்பு சொல்கிறார், என்ன என்னோடு கூட பேசுகிறார் என்கிற ஒரு காரியத்தை நாம் என்ன செய்ய முடியும்? இதுக்கெல்லாம் நமக்கு என்ன இருக்காதுங்க? நேரம் இருக்கணும். ஆமென், ஆமென், ஆமென். அப்படி தானுங்களாங்க? நேரம் நமக்கு இருக்கணும். அப்போ என்ன பண்ணுறாங்க? நமக்குன்னு ஒரு நேரத்தை, ஆண்டவருக்குன்னு ஒரு நேரத்தை ஒரு நாளை ஒதுக்கினால் ஒழிய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறதற்கு வாய்ப்பு இல்லை. ஆமே, உட்காந்து அவருக்கான நேரம் செலவு பண்ணணும். இல்லைங்க எனக்கு அவ்வளவும் நேரமே பத்தலை அப்படின்னு சொன்னோம்னா அவர் என்னை நடத்துதலும் எனக்கு என்ன செய்யலாங்க? இல்லாமல் போய்விடுகிறதா இருக்கிறது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 8வது அதிகாரம் 29வது வசனம். ஆவியானவர் நீ போய் எப்போ? இது பழைய ஏற்பாடு காலத்தில் இல்லைங்க, ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான். இவர் என்ன சொன்னாருங்க? ஒரு கந்தய மந்திரி போயிட்டு இருக்கிறாரு. ஏய் போய் ரதத்தோட ஓடி ஏறிக்கோ அப்படின்னு யார் சொன்னாருங்க? ஆவியானவர் யாருக்கு சொன்னாருங்க? பிலிப்புக்கு சொன்னாரு. அப்ப பிலிப்பு சொன்னா ஓடி போய் என்ன பண்ணிட்டாருங்க? எதுல சேர்ந்து ஏறிட்டாரு? அதெல்லாம் இல்லை, அவ்வளோதான். அவனுக்கு ஆவியான என்ன நடத்தினார்? அவரு ரதத்தோட போய் என்ன செய்யுங்க? ரதம் எப்படி போகும்? முள்ளமாக போவோம். இப்படி போய் என்ன பண்ணலாம்? ஏறிக்கலாம். அப்படி தானுங்களா?
அப்போ ரதம்னா எவ்வளோ, குதிரையை போட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. அப்போ அவ்வளோ வேகமாக போகிறதுல அவர் என்ன செஞ்சிட்டாருங்க? அப்போ ஏறிட்டாருன்னா என்ன அர்த்தம்? அதான் ஆவியானவர். போய் போப்பான் அவனோட போய் சேர்ந்துக்கன்னு சொன்னது மட்டும் இல்லை, தூக்கிக்கிட்டே போயிட்டாரு. அற்புதமாய் நடத்துகிற ஒரு தேவன். அப்போ ரதத்தோட ஒரு குதிரையோட ஓடுகிற அவ்வளோ பெரிய அனுபவத்தை பிழிப்பு கொடுக்குறான்னு சொன்னால் பரிசுத்த ஆவி வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். ஆமென். அந்த வல்லமை நமக்கு தேவையா இல்லைங்க? ஆமென். இப்போ ஆண்டவர் என்ன நடத்துகிறாரு, போய் அந்த காரியத்தை செய்ய அப்படின்னு சொன்னால் அந்த போகிறதுக்கான பலனை ஆண்டவர் எனக்கு என்ன செய்கிறாருங்க? கொடுக்குறாருங்க. வெறுமனை மட்டும் அனுப்புகிற ஆண்டவர் இல்லை, எல்லாத்தையும் கரெக்டாக ப்ராசஸ் பண்ணுறவர். அவர் உங்களை ஒரு இடத்துக்கு அனுப்புகிறாருன்னு சொன்னால் எல்லா காரியத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சாருங்க? செஞ்சு வச்சுருக்கிறவர். ஆபிரகாமை கொண்டு வந்து ஆதாமை கொண்டு வந்து டக்குன்னு கொண்டு வந்து என்ன பண்ணாங்க? வெளிச்சம் உண்டா கடவுள்னு கொண்டு வந்து நிறுத்தலை. ஆமாம், அவனுக்கு தேவையான ஆக்சிஜனு, தண்ணி, மிருகம், தொடர்புடைய ஆளுக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு தான் அப்புறம் கடைசி என்ன பண்ணாருங்க? ஆமாம், அப்போ அவ்வளோ கரெக்டாக அவர் செஞ்சவர் நமக்கு என்ன பண்ணுறாருங்க? இந்த காரியத்தில் நம்மளோட கூட இருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுக்கிறது அவரை போதிக்கிறதற்கு, என்னை நடத்துவதற்காக. அவர் எல்லா காரியத்தையும் எனக்கு ஒரு காரியத்தை சொன்னார்னா செய்வதற்கான பலனையும் சத்துவத்தையும் எந்த ஒரு காரியத்தையும் எனக்கு என்ன செய்கிறாருங்க? அதான் சொல்கிறேன், விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன என்ன பண்ணுங்க? பேசுவீர்கள், அதான போட்டிருக்கு. சர்ப்பங்கள் எடுப்பார்கள். என்ன அங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க? அவமான பாசையில் நிற்கிறீங்களே. அப்புறம் என்ன அடுத்தடுத்து பிசாசுகளை துரத்துவீர்கள், சர்ப்பங்களை எடுப்பீர்கள், சாவுக்கு எதுவான ஏதொன்றை தட்டாலும் சேதப்படுத்தாது. போதும் போதும். என்ன வைப்பீங்க? ரொம்ப சிரமமான காரியம் இல்லை இது சிரமமான காரியமா ஈஸியான காரியமாங்க? வியாதியஸ்தர் மேல் கையில் வைக்கிறது சிரமமான காரியமா ஈஸியான காரியமா? ஏன் அதை செய்யல? உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருந்தால் கையை வைக்கிறது ஈஸியாக இருக்கும். உங்களுக்குள்ளே ஆவி இல்லைன்னா கையை வைக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஆண்டவர் சொன்னால் இது விசுவாசிக்கு அடையாளம்னு சொல்லிட்டாரு. நான் விசுவாசியாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? எனக்குள்ளே ஆவி இருக்கும். எனக்குள்ளே ஆவியாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? நான் கையை வச்சுடுவேன். நான் பயப்பட மாட்டேன். ஏன்? எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். இஸ்ரவேலுக்கு எதிராக மாந்திரியமும் யாக்கோபுக்கு எதிரான குறி சொல்லுதலும் கிடையாது. நம்ம போய் இன்னும் கையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க? எப்போ நல்ல நாள் பிறக்கலாம்? ஆமாம், கேள்வி கேட்டுங்க. அதெல்லாம் பார்க்கணும். உங்கள் ஆயுசு ரேகை ரொம்ப கம்மியாக இருக்குது. அது ஆண்டவருக்கு தான் தெரியும். அது நீ ஏன் நம்ம ஏன் கவலைப்பட்டுக்கணும்? எப்போ எடுக்கணும் எடுத்துகிட்டு போகிறாரு. அதை பற்றிலாம் ரொம்ப கவலைப்பட்டு உட்காந்துருப்போம். ஆமே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கையை வைக்கிற ஒரு வேலையை தாங்க சொன்னார். கெதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவனெல்லாம் ரொம்ப முரட்டுத்தனமாக இல்லை, 300 பேர் தானேப்பா போகிறீங்க, நீங்கள் போங்கப்பான்னாரு. கையில் என்னத்தை கொடுத்தாங்க? ஒரு பானையும் ஒரு தீவெட்டியும் எக்காலத்தையும் கொடுத்து என்ன பண்ணாங்க? பானத்தை உடையா, எக்காலத்தை பிடிடா, ஊது. தீவெட்டி என்ன பண்ணு? தூக்கி பிடிச்சி கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம்னு சொல்லு அப்படின்னாரு. இதுக்கு எவ்வளோ மெனக்கெடு? அதுதான் ஆவியானவர். பெரிய காரியங்களை செய்ய சொல்ல மாட்டார், சாதாரண காரியம்தான். நீ இதை பிடிச்சிட்டு நீ சொல்லுப்பா போதும். இவனுக்கு முன்பதாக இருக்க அத்தனை சேனைகளும் அங்கே புறமிட்டு ஓடி போகிறதை பார்க்கிறோம். அப்போ நமக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களை எழும்ப பண்ணுகிறதுக்கு நாம் பெரிய காரியம் செய்ய வேண்டாங்க. நம்ம கையை உயர்த்தினா மட்டும் போதுங்க. ஆண்டவர் நம்முடைய ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறபடினால் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காது போகும். ஆனால் நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கணும். ஆமே, அப்படின்னு சொல்லிட்டு கையை உயர்த்திடாதீங்க. ஆமே, ஆமாம், என் கையில் என்னோட கூட ஆண்டவர் இருக்கிறார், இயேசுவின் நாமத்தினாலே போ. பிடிச்சிருச்சு ஒரு ஆளை. அப்போ சில என்ன பண்ணாங்க? அவனை ஒருத்தர் என்ன பண்ணாங்க? நாங்களாம் பாஸ்டருடைய பிள்ளைங்க, அவர் பவுல் சொல்கிறாருல அந்த நாமத்தினாலே போன்னு எல்லாம் ரொம்ப ஜென்டலாலாம் சொல்லி பார்த்தாங்க. சட்டை வெட்டியெல்லாம் உருட்டி வெறுமனை விரட்டி விட்டுருச்சு. ஆமே, அதுதான் தெரியணும். அப்போ ஆவியானவர் யாருங்கிறது நமக்கு தெரியணும். உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்தால் எல்லா காரியங்களால் செய்ய முடியும். அற்புதங்களாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நம்மளால் செய்ய முடியும் என்கிற ஒரு காரியத்தை நாம் அறிந்திருக்கிறது நல்லதாக இருக்கிறது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 20வது அதிகாரம் 23வது வசனம். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணதோறும் தெரிவிக்கிறதை
பவுல் அப்போஸ்தலன் போகிற இடம்லாம் அடி உழுவுதுங்க. நீ இந்த இடத்துக்கு போ, உனக்கு அடி உழுவ போகுது. அப்படியா? அங்கே தான் போகிறாரு. ஆமே. இப்போ என்னங்க, எல்லா இடத்துலையும் அடி உழுவுன்னு எனக்கு தெரியும். அதுக்கு தான் நினச்சார். அதனால சொன்னார் ஆண்டவர், இவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன்னு சொல்லி தான் அவனை அனுப்பிச்சார். அதனால தான் வந்து என்ன செஞ்சார் அவர்? அனனியா சொல்லியே கூட்டிகிட்டு போகிறார். எப்போ உனக்கு நிறையா பாடுகள் இருக்குது தான் சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த பாடுகளை பற்றி இவன் கவலையப்படலை. ஏன்? ஆவியானவர் நடத்துகிறாருப்பா. அந்த பாடுகள் எல்லாம் எங்களுக்கு தாங்கிறதுக்கான பலனை யார் கொடுக்குறாங்க? அவனுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்கிறார். கட்டுகளில் இருந்தேன், நான் நிர்வாணத்தில் இருந்தேன், கப்பல் சேதத்தில் இருந்தேன், பசியாக இருந்தேன், பட்டினியாக இருந்தேன், கசையடிப்பட்டேன், காவலில் இருந்தேன். இதெல்லாம் ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம என்ன பண்ண மாட்டாங்க? 1 மணி நேரம் ஜெபிக்கவில்லை. புரியுதுங்களா? இவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு மனுஷனுக்குள்ள ஆவியானவர் அவ்வளோ கிரியை செஞ்சுட்டு இருக்கிறாரு. நம்ம ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால தான் நம்மளால் ஒன்றும் நடக்கவும் மாட்டேங்குது. ஆனால் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, வசனங்களில் ஆசீர்வாதங்களாகிய காரியங்கள் அநேகரை எதிர்பார்க்குறோமே. இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் கூட நமக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 2வது வசனம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற பொழுது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுள்ளம் பற்றினார். இந்த இடத்துல பார்க்குறோம், 2 பேர், பவுல் பர்னபா 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேரும் ஒன்றாவே போயிட்டே இருக்கிறாங்க. ஐயா, ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10000 பேரை துரத்துவான். இந்த 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கிறது தப்பாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? ஆண்டவர் சொன்னார், ஆவியானவர் சொன்னார், 2 பேரும் வெளியில் போ, நீ ஒரு பக்கம் போ, நீ ஒரு பக்கம் போ. இப்போ ஆவியானவர் பேசினார், எப்பா நீ 2 பேரும் ஒரு இடத்துல இருந்தால் அதனுடைய ஈல்டு ரொம்ப குறைவாக இருக்குது, அதனால் நீ ஒரு பக்கம் போ, நீ ஒரு பக்கம் போன்னு என்ன செஞ்சுருக்காங்க? பிரித்து விட்டுருக்கிறத பார்க்குறோம். அப்போ பேசுகிறவராக இருக்கிறார். ஆவியானவர் என்ன செய்கிறாருங்க? இடைபடுகிறவராக பேசுகிறவராக இருக்கிறார். முதல்ல பார்த்தோம், ஆண்டவருடைய அபிஷேகம் என்னை ஆண்டவரை என்ன செய்கிற கண்டுபிடிக்க உதவி செய்கிறது. அது என்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. 2வது, இந்த ஆவியானுடைய காரியம் ஆண்டவருடைய தொடர்பில் நம்மளை என்ன செஞ்சுச்சுக்கீங்க? ஆவியானவர் வைத்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அடுத்த ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். எசேக்கியேல் 37:6 வாசிக்கலாம். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாமிசத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களின் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாரு. நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லு. ஆமேன். முதல்ல ஆவிக்குள்ளாக மாற்றுறாரு. தன்னுடைய ஆவி அவன்கிட்ட கொடுத்து தன்னை போல மாற்றுறாரு. 2வது, அவங்களுக்குள்ள தொடர்பு உண்டாக ஆரம்பிச்சிருச்சு. 3வது, செயல்பாட்டு கொண்டு போகிறாரு. நான் என்ன சொல்கிறேனோ அப்படியே போய் செய்ப்பாங்கிறாரு. ஆமே. மோசைகிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கையில் இருக்கிறது என்னப்பா? கோல் ஆண்டவரை, கீழே போடு. கீழே போட்டால் பாம்பாக மாறிடுச்சு. வாழை பிடிச்சாரு, திரும்ப என்ன ஆயிடுச்சுங்க? கோலாக போயிடுச்சு. உன் கையை கொண்டு போய் உன் வஸ்திரத்துக்குள்ளே போடு. கையை கொண்டு போய் வஸ்திரத்துக்குள்ளே போட்டார். அது என்ன மாறிடுச்சுங்க? குஷ்டரோகமாக மாறிச்சு. பார்த்தா குஷ்டரோகமாக, திரும்ப உள்ளே போட்டு எடுத்தார், நல்லா ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாரு? ட்ரைனிங்கு கொடுத்துட்டாரு. இப்போ உடனே என்ன பண்ணுறாரு? நேரா நீ பார்வன்ட்ட போ. புரியுதுங்களா? பார்வன்ட்ட போய் என்ன பண்ணாரு? அங்கே போய் கோலை போட்டு நிற்கிறாரு. ஆமேன். நான் புரியுதாங்க இல்லையாங்க? அப்போ இவர் என்னத்தை சொன்னாரோ, ஒரு ட்ரைனிங் கொடுத்தாரோ, அதை செயல்படுத்துவதற்காக நம்மளை உருவாக்குகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த உருவாக்குறதாங்க நமக்கு வேத வசனம். அப்போ முதல்ல உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து தன்னை போல மாற்றுகிறார். 2வது காரியம், நம்மளோடு கூட தொடர்பு உள்ளவராக மாறுகிறார். 3வது காரியம், என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு என்ன செய்கிறார்? ஆண்டவரே ஒரு ட்ரைனிங் கொடுக்கிறார், நமக்கு ஒரு பயிற்சியை கொடுத்து கொண்டு இருக்கிறார். இந்த காரியத்தை செய்ய நீங்கள் உலகெங்கும் போய், ஆமாம், சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் அறிவித்து அப்படிலாம் சொல்கிறாரா இல்லையாங்க? நீ இதெல்லாம் செய்யப்பா. அப்போ முன்னாடி என்ன செய்கிறாரு? நமக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. பேதுரு யோவான்ட்டெல்லாம் என்ன செஞ்சிட்டார்? ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு தான் நீங்கள் போய் செய்யுங்கப்பான்னு அனுப்புனார். அப்போ சொல்லும்போது சொல்கிறாரு, தம்பி நீ போகும்பொழுது உனக்கு மாற்று வஸ்திரம் எடுத்துகிட்டு போகாத, பாதரட்சை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்,
ஆண்டவரே தடி அதுவும் ஒன்றும் வேண்டாம், வேற என்ன இருக்கு, பர்ஸு அதுவும் ஒன்றும் வேணாம். என்ன ஆண்டவர் என்ன வெறுமனை போட்ட சட்டையோட போக சொல்றியா? ஒன்றும் கேட்கல அவங்க, அப்படியே போன்ட்டார். அப்படியே போயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வரும் பொழுது ஆண்டவர் கேட்குறா, எப்போ உன்னை அனுப்புனேனே உனக்கு ஏதாவது குறை இருந்துச்சாப்பான்னாரு. ஆண்டவர் ஒன்றுமே இல்லை ஆண்டவரை. வஸ்திரம் இருந்துச்சு ஆண்டவரை, பாதுகாப்பு இருந்துச்சு ஆண்டவரை, பணம் இருந்துச்சு ஆண்டவர். எப்படிங்க இருந்துச்சு? அனுப்புகிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு ட்ரைனிங் கொடுத்து அனுப்புகிறாருன்னா சும்மா அனுப்ப மாட்டாருங்க. நம்மளை எல்லா வகையிலையும் தேர்வு நிலையில் கொண்டு போய் தான் ஆண்டவர் நம்மளை உருவாக்குறார். ஒரு இடத்துல போய் நான் பிரசங்கம் பண்ண போகணும்னு சொன்னால் என்னை தேர்ச்சி இல்லாமல் போய் இந்த இடத்துல என்ன செய்ய மாட்டாருங்க, பிரசங்கம் பண்ண மாட்டேன், முடியாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில பேர் நம்முடைய சில தாளந்துகளை மாமிச பிரகாரமாக நம்ம வெளியிட ஆரம்பிப்போம், முடியவே முடியாது. திறமையை காட்டுறதுக்கு எங்கேயுமே முடியாது. அதுவும் ஃபுல்ஃபிட்டுங்கிற திறமை காட்டுற இடம் கிடையாது. இங்கே ஒரே ஒரு வேளை ஆவியானவர் மட்டும்தான் கிரியை செய்யணும். ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அது மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர என்னுடைய திறமையை காட்டுகிற இடம் எந்த இடத்துலையும் ஃபுல்ஃபிட் என்ன செய்யாதுங்க. தேவனுடைய ஸ்தானத்தில் திறமையை காட்டவே முடியாது. ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தாங்க என்ன செய்ய முடியுங்க, செய்ய முடியும். அது மட்டும்தாங்க நடக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி இருக்கும் பட்சத்தில் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ரைட்டுங்களா? அப்போ ட்ரைனிங் கொடுத்துட்டாரு. இப்போ அடுத்து ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். எசேக்கியேல் 37:10 எடுத்து வாசிக்கலாம். நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், பிரவேசிக்க உயிரடைந்து. அப்ப என்ன சொல்ற, நான் கற்பழிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க. அப்ப அவர் என்ன சொன்னார், அது என்ன பண்ணாருங்க, டிக்ளரேஷன், தீர்மானமாக சொல்லிட்டாரு. சொன்னோன்னு அங்கே என்ன பண்ணிடுச்சுங்க, எல்லாம் எந்திரிச்சு நின்றுடுச்சு. அப்பா எப்படா எந்திரிச்சு நிற்கிது? சொன்னது ஆண்டவர், உனக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டாரு, இப்போ சொல்ல சொன்னாரு, சொல்லியாச்சு, முடிஞ்சு போச்சு. ஆமே. மோசே ஓய் திரும்பி கேட்குறாரு. செங்கடல் வந்து வாசலில் நிற்கிது. இந்த பக்கம் பார்த்தா பார்வனுடைய சேனைகள் வந்துடுறாங்க. சரி இன்னைக்கு காலி. அவன் கேட்குறான், ஏ எனக்கு கல்ற இல்லையா? அவனுக்கு ரொம்ப அவசியமானது. உயிரோடு இருக்கிறத பற்றி பேசாமல் என்ன பேர் கட்டிட்டு இருக்காங்க, எங்களுக்கு கல்லறை, எகிப்திலே கல்லறை இல்லை என்று சொன்னால் இங்கே அழைத்துட்டு வந்தாயா? அவன் கேட்குற கேள்வியில் பாருங்க, கல்லறை இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இவன் அதெல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டம். போய் ஆண்டர்கிட்ட கேட்குறான். ஆண்டர் கேட்குறாரு, நீ ஏன் என்னட்ட வந்து முறையிடுகிற? சமுத்திரத்தை பிளந்து விடு. பாருங்க எவ்வளோ அதிகாரம் பாருங்க. அப்போ சமுத்திரத்தை போய் என்ன பண்ணுறாரு, கோலை அடித்து பிளந்து விடுறாரு. என்ன பண்ணுச்சு, எல்லா ஜனங்களும் கட்டாந்தர மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்குமானா நமக்கு அது பரிசுத்தாவியான வருஷம். பரிசுத்தாவி எங்கே இருக்கிறாரு, தனியாக நின்றுட்டு இருக்கிறாரா? அப்போ அதை சொல்லுங்க, என்னால் முடியும்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. பரிசுத்தாவியான் நடத்துவார், பரிசுத்தாவியான் நடத்துவார். எப்போ பரிசுத்தாவி எங்கே இருக்கிறார் பாரு. அப்போ உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் தான் நடப்பீங்கண்ணா. இப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு தான் வரணும். இப்போ எனக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறாரு, என்ன அவர் தான் நடத்துகிறாரு. என்ன அந்த ஆவியான நிரப்புனதுனால நான் அந்நிய பாஷை பேசுகிறேன். அவர் சொல்கிற வார்த்தை எனக்கு கேட்குது. அவர் நீதியை குறித்து என்னோட கூட பேசுகிறாரு, நியாயத்தை குறித்து என்னோட கூட பேசுகிறாரு. ஆண்டவர் எதுலெல்லாம் நடக்கணுமோ அந்த நடக்கிற வழியில் என்னை நடத்தி காட்டுறாரு. நான் மாமிசத்தின்படியாக நான் இல்லை, நான் ஆவிக்குரியவனாக இருக்கிறேன். ஆகவே அவர் சொன்னபடியாக நான் சொல்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்க, மத்தேயு எழுதின புத்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்து வாசிங்க. யாவையும் உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு புரிந்தும் நான் உங்களோடு கூட, நீ சொல்லு நான் உன் கூட இருக்கிறேன். மார்க் 16 கடைசி வசனத்தை வாசிங்க. இல்லைம்மா, மார்க் 16 கடைசி. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கித்தார்கள். இப்போ எங்கேயும் போய் பிரசங்கம் பண்ணாங்க. கர்த்தர் அவர்களோட கூட இருந்து கிரியைகளை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா. பத்தலியே. ஹல்லேலூயா. ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சா என்ன பண்ணணுங்க, ஒரு அருமையான விஞ்ஞானி என்ன பண்ணாரு, அவருக்கு காற்றுக்கு இடம் இருக்குமா என்னன்னு அவருக்கு என்ன பண்ணலங்க, ரொம்ப சந்தேகமாக இருந்துருச்சு. காற்றுக்கு எப்படி இடம் கண்டுபிடிக்கிறேன்னு தெரியல. இவர் ஒரு நாள் தண்ணிக்குள்ளே போய் என்ன பண்ணார், அப்படி தானே, அதானே எதுக்கோ இடம் கண்டுபிடிக்கிறதுக்காக, தண்ணி இருக்கா எதுக்கோ, தண்ணீருக்கு இடையே எதுவும் கண்டுபிடிக்கிறதுக்காக
உள்ளே இறங்கி எந்திரிச்சோன்னு என்ன பண்ணுறாரு, இவர் உளுந்தோன்னா அந்த தண்ணியில் இருக்க தொட்டி கொஞ்சம் வெளியில் போயிடுச்சு தண்ணி. உடனே பார்த்துட்டு என்ன பண்ணாரு, கண்டுபிடிச்சிட்டான்னு என்ன பண்ணாருங்க, சட்டையும் இல்லை ஒன்றும் இல்லை, வெளியில் அப்படி வந்துட்டாருங்க. அவருடைய கண்டுபிடிப்பு மேலே அவ்வளவு சந்தோஷங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாருங்க பொழுது அந்த சந்தோஷம் உங்களிடத்தில் இல்லை என்று சொன்னால் ஆவியான பெறுவதே கஷ்டங்க. அவருக்குள்ளே இருக்கிற வாஞ்சை, அவருக்குள்ளே இருக்கிற விருப்பம், அவருக்குள்ளே இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு, அந்த காரியம் நம்மள்கிட்ட இல்லைன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானரை அவ்வளோ ஈஸியாக பெற்றுக்கொள்ள முடியாதுங்க. ஆமே, இது காசு கொடுத்து வாங்கிறது இல்லை. இது ஏதோ நம்ம அப்பா தாத்தா வந்ததுனால நமக்கு வரப்போகிறது கிடையாது. வாஞ்சை, மன விருப்பம், ஒரு எதிர்பார்ப்போடு நான் இருப்பேனே. ஆனால் கர்த்தருடைய எதிர்பார்ப்பின் மூலமாக ஆவியானை தந்தருள்ளவராயிருக்கிறார். அந்த ஆவி எனக்குள்ளே வந்துருச்சுன்னா என்னாலே அற்புதங்கள் செய்ய முடிகிறது. அல்லேலூயா. நீங்கள் சொன்ன வார்த்தையின் மூலமாக கர்த்தர் காரியங்களை நடப்பித்து வசனத்தை உறுதிப்படுத்தினார். அப்போ நான் அவர் சொன்ன வசனத்தை உறுதிப்படுத்தணும்னா என்னோட கூட ஆவியானவர் இருந்தால் தான் அந்த வசனத்தை என்ன செய்யுங்க, ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறவராயிருக்கிறார். நம்ம சொன்னா ரோட்டில் போகிறவன்ட்டு என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு கடனெல்லாம் நீங்கிருமா, வாங்க கர்த்தர் விட்டா வாங்க, நீ வாங்க. இது வசனமே இல்லை, இது நம்மளால் விடுகிற உட்டான்ஸு. இப்படியெல்லாம் சொல்லி நம்ம என்ன பண்ணுறாங்க, அவனும் நடக்க மாட்டேங்குதுங்கன்னா நம்மளும் ஏன் நடக்க மாட்டேங்குது நமக்கும் தெரியல. ஏன்னா உங்களுக்கு ஆவியானவர் இருந்தால் சரியாக தப்பான்னு சொல்லி கொடுத்துருப்பாரு, அதுவும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. எதையா போட்டு உழப்பிட்டு கிடக்கிறோம். உங்களை சரியான வழியில் நடத்துவது வேண்டும் என்று சொன்னால் எசேக்கியேலை ஆண்டவர் ஆவிக்குள்ளாக்கி ஒரு பெரிய எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கை உயிரடைய எழுப்ப பண்ணுகிறார் என்று சொன்னால் நமக்கு முன்பதாக இந்த ஒரு தேசம் இருக்குதுங்க, பாழாய் கிடக்கிறது, அருவருப்பாய் இருக்கிறது. இந்த நாட்களில் சட்டங்களெல்லாம் என்ன பண்ணுதுங்க, ஃப்ளெக்சிபிள் மாறிடுச்சு. எல்லாமே கலாச்சார சீர்கேடான சட்டங்கள் மாறிக்கொண்டு இருக்கிற நிலையில் இருக்கிற சமுதாயத்திற்கு முன்பதாக எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு முன்னதாக என்ன இருக்குங்க, ஒரு டீச்சரை ஒரு பையன் என்ன பண்ணிட்டாங்க, கடந்த நாட்களில் கொலை செஞ்சுட்டான்னு பார்க்குறோம். இதுதான் நமக்கு நடந்திருக்கு. வறட்சினதுமான இடம், வறட்சியான எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கள் இருக்கிறோம். மாறணுமா? ஆமாம் மாறணும். அப்போ நம்ம என்ன பண்ணுங்க, எசேக்கியேலா எழும்ப வேண்டும். ஆண்டவரே என்ன நிரப்புங்க, ஆண்டவரே என்ன நிரப்புங்க, ஆண்டவரே நான் எலும்புகளை உயிரடைய பண்ண போகிறேன். நீங்கள் கேளுங்க, உங்கள் மூலமாக ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மளை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறாருங்க. சின்னவங்க பெரியவங்க, படித்தவங்க படிக்காதவங்க, அது இல்லைங்க பிரச்சனை. ஆண்டவர் எல்லாவற்றையும் பயன்படுத்த விரும்புகிறார். ஆண்டவரை என்னை பயன்படுத்துங்க என்று சொல்லி நாம் கையை உயர்த்துவோமானால் நம்மை பயன்படுத்த ஆண்டவர் விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். ஆமே ஆமே, புரிந்தா? அப்போ எவ்வளோ பேர் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறீர்களோ அவ்வளோக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையிலங்களே அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்க ஆரம்பிக்க போகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அதாங்க ஆதி அப்போஸ்தல காலத்தில் இருந்த அனுபவம். பில்லி கிரஹாம் சொன்னார், அவர் நடத்தின அந்த கூட்டங்கள், நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் நடத்தின கூட்டங்களில் அநேகர் என்ன பண்ணிட்டாங்க, சிகரெட்டெல்லாம் விட்டு வச்சுட்டாங்களாம். அப்போ ஒரு கமிட்டி மீட்டிங் நடக்கும்போது அங்கே இருக்கிற கமிட்டியில் உள்ளவங்க சொன்னாங்களாம், நீங்கள் என்ன எல்லா ஜனங்களும் 100 வருஷம் பின்னாடி கொண்டு போயிட்டீங்களே அப்படின்னாராம். ஒரு ரொம்ப வருத்தமாக சொன்னாராம், 100 வருஷம் தான் பின்னாடி கொண்டு போயிட்டேனா, நான் 2000 வருஷம் பின்னாடி கொண்டு போகணும்னு நினச்சேன், 100 வருஷம் பின்தங்கி போயிடுச்சான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஜனங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஆதி அப்போஸ்தல காலத்தில் எவ்வளோ அற்புதத்தோடு வாழ்ந்தாங்க. அந்த அனுபவத்தில் கொண்டு போகிறதுக்கு தான் நான் பில்லி கிரஹாம் நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் 100 வருஷம் சொல்லிட்டீங்க, நம்ம வருத்தப்பட்டார். அதே போல் இந்த 2000 வருடங்களுக்கு முன்பாக நீங்கள் அப்போஸ்தலர் எழுதின புத்தகத்தை 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தெல்லாம் கொஞ்சம் படித்து பாருங்கள். 1, 2, 3 கொஞ்சம் அடிக்கடி நீங்கள் படித்து பாருங்கள். ஆதி அப்போஸ்தல காலத்தில் இருந்த அனுபவங்கள் ஆண்டவர் எனக்கும் தாருங்கன்னு சொல்லி கேட்போமா? கண்களை மூடி இந்த வேளையில் செபிப்போம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம்.